தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கம அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் இருப்பதையும் அவருடைய அன்பு பணிகளை நாம் செய்ய அறிவுறுத்தப்படுகின்றோம் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. ஆண்டவர் இயேசுவை யூத மக்கள் ஏற்கவில்லை, அவரையும் துன்புறுத்தினார்கள். பல நேரங்களில் நாமும் ஆண்டவருடைய குரலை கேட்காமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் போது ஆண்டவரை நாம் துன்புறுத்துகிறோம். எனவே அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்றவர்களாக நாம் இருப்பதற்கான அருளை இந்த பள்ளியில் கேட்போம். இன்றைய திருப்பலியானது கருமண்டபம் ஆரோக்கிய விமன்சி நல்ல உடல்நலம் வேண்டி இப்பள்ளியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பலியும் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதியுடன் நம் பாவங்களை ஏற்றுக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்து நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை மொழியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, திருவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் திணறாக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாற்றிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீக்கிரமாய் மாறும். அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும்
குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெயர் பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே திரித்தாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்த்தல் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்வெளியில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 10 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டு உணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதர்களுடைய வாழ்விலே மாபெரும் வல்ல இறைவாக்கினராக பார்க்கப்பட்டவர் எலியா. எனவே அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே அவர் மீண்டும் வருவார் என்ற அந்த நம்பிக்கை யூதர்களிடையே இருந்தது. எனவே மெசியா வருவதற்கு முன்பாக அவர் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், பிறகு மெசியா வருவார் என்று அவர்கள் இப்படியாக அத்தகைய ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பாதையை செம்மையாக்குபவராக, ஆண்டவருக்கான அந்த வழியை ஆயத்தப்படுத்துபவராக திருமுழுக்கு யோவான் வந்தார் என்பதை அவர்கள் கண்டு உணரவில்லை. மாறாக அவர்கள் ஏற்கனவே யூகித்தபடி அல்லது அவர்களுடைய அந்த எண்ணத்தின்படி எலியா மீண்டும் ஒரு முறை வந்து
எப்படி அவர் முதலில் மிகவும் ஒரு படு பயங்கரமாக மிக ஆக்ரோஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்வதோடு ஆண்டவருக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் வாளுக்கு இரையாக்கி அவர்களில் பல பேரை கொன்று மிகவும் ஒரு தீவிர தன்மையோடு செயல்பட்டது போலவே மீண்டும் அவர் இப்படி வந்து செயல்படுவார் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துபவராக வந்த திருமுழுக்கு யோவானும் மிகவும் அமைதியானவராக எளிய மனிதராக ஒரு தாழ்ச்சி மிக்க ஒரு இறைவாக்கினராக அவர் அத்தகைய பணியை செய்தது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாறாக மெசியாவுக்கு முன் இப்படி மிக அமைதியான முறையில் அந்த ஆயத்த பணி இருக்கும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. எனவேதான் எலியா மீண்டும் வருவார் என்று அவர்களிடையே அத்தகைய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவரிடம் இந்த கேள்வியை சீடர்கள் கேட்டபோது எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், ஆனால் அவர்கள் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இறைவாக்கினர் அனைவரையும் துன்புறுத்தினார்கள், அதுபோலவே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று தனக்கும் என்ன ஆகப் போகிறது, அந்த மக்கள் எப்படி தம்மை நிராகரிப்பார்கள் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அழகிய ஒரு சிறந்த பண்பாக இருப்பது, அந்த மக்கள் தன்னை புறக்கணிப்பார்கள், தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தன்னை நம்ப மாட்டார்கள், தனக்கு எதிராகவே இருப்பார்கள் என எல்லாம் அறிந்தும் ஆனாலும் அந்த புறக்கணிப்பிலும் ஆண்டவர் இயேசு அந்த மக்களை என்ன செய்கின்றார், அந்த மக்களுக்காக தன்னுடைய தந்தையாம் கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்ற அதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். எனவே தன்னை எந்த மக்கள் புறக்கணிக்கிறார்களோ, யார் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் நமக்கு எதிராக இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்காகவே நாம் வாழ வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய பணியை மிக அழகாக செவ்வனை ஆண்டவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, புறக்கணிப்பிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை போல பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்வோம். அதே போல எப்படி யூதர்கள் ஒரு எண்ணப்படி கடவுள் இப்படியெல்லாம் வந்து செயல்படுத்தினால், அது அப்படி செயல்படுத்தினால் நான் கடவுளை நம்புவதற்கும் அவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் வசதியாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களோ, அதுபோலவே பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்படிதான் இருக்கின்றன. என் வாழ்வில் இயேசு இதையெல்லாம் செய்தார் என்றால் அவருக்கு நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று அவர்களைப் போலவே பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அப்படி அல்ல, மாறாக நாம் எப்படி கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என நாம் நினைத்து ஆசைப்படுவதை விட மாறாக கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றார், அவருடைய திருவுள்ளம் என்ன, நான் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும், இந்த திருவருகை காலத்திலே நான் என்ன விதமான நற்பண் செயல்களை செய்ய வேண்டும் என கடவுள் என்னிடம் எதிர்பார்க்கின்றார், என்னுடைய உள்ளத்தை எந்த வகையில் நான் அதை செம்மைப்படுத்த, அதை நான் சீரமைக்க, அதில் குழந்தை இயேசு அவர் தோன்ற நான் என்ன செய்ய வேண்டும் என இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அது இன்னும் நல்ல ஒரு பாதையாக அது இருக்கின்றது. எனவே கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதிகம் சிந்திப்பதை காட்டிலும் நாம் கடவுளுக்காக என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் நம்முடைய வாழ்வை நாம் கடவுளுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து அதை செயல்படுத்த அதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். எளியவன் தருகின்ற காணிக்கையை
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் படிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களின் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே இங்கே வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை நம் ஆண்டுக்கு உரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரை நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊழியர் உரையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருத்தவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை வியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற்ற செய்திருக்கும். சிறப்பாக திருப்பலி கொடுத்து ஜெபிக்கின்ற ஆரோக்கிய குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய வீடுகளுக்கு தயவாய் செய்தி சாய்த்தருளும். உயிர்களும் இருந்தோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுவோம். அது திருமுகவுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை படைத்திருந்தீராம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். எங்கள் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் கட்டளையே செய்த அன்பு சுடரும் உங்கள் அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களுடைய கண்ணியிலும் போனவாறு நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. நீரின் ஆற்றல்கள் அறிந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருந்து தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம்பெற்றரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அயலனுக்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய நம் கடவுளாகிய உனக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். சர்வ மாதாவை நோக்கி நாம் அழைக்கிறோம். கன்னி மரியே, ஆரோக்கியமான சங்கம தாயே, கிழக்கின் அருகில் வீட்டிற்கும் எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஆன்ம உடல் வழிகளை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறோம். உங்கள் தேர்வுகளால் எண்ணற்ற பிணியாளர்கள் கடனடைந்துள்ளன. உங்கள் வல்லமையை கைகளில் கட்டிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உன் திருமகனை உம்மை அன்பு செய்து இறை கொண்டவர்களாக நாங்கள் விளக்குமாறு செய்கிறோம். எங்களுடைய ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்துகிறோம். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லல்களுக்கு அருகிலிருந்து ஒரு தாயுடன் ஆறுதலையும் துன்ப வேதனைகளை நின்று எங்களை ஆதரவும் ஆலோசனை கொண்டவர்களை முதலாளியால் கல்வி புனிதராக்கிறோம். இளைய காட்சியின் சாதனைகளை இறைவனை தாயே, முதல் உதவியை நாடியவர்கள் எல்லாரும் உருவாடு ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயரங்களை எங்களை நஞ்சமாக இருக்கிறது என்று உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரும்புகிறோம். வீணத்தாய் நீரே, இவ்வளவுலகத்தின் பிரசித்த கண்களையும் அவற்றின் வளைவோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இறக்குமதி எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறைமக்களுக்கெல்லாம் சலாய் புரிந்து வரும் சங்கம தாயே, நீர் எல்லாருடைய இறைவன் கிறிஸ்துவின் அன்னையாகலாம் எவ்வுதவியையும் எங்களுக்கு அறிந்து கொடுக்கக்கூடியவர் அன்றோ. எல்லா ஆபத்துகளையும் எங்களை பாதுகாக்கணும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியவரும் இறைவனுக்கு வழங்கிய மரணம் அருளும் இவற்றையெல்லாம் சங்கம மாதாவை உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கும் பெற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலியை